சரவணா, ஏன்பா சோகமாக இருக்க? வேற ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் அப்பா வந்திருந்தாரு. அப்பா வீட்டுக்கு வந்தது ஒரு சோகமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்கு வந்தது சோகம் இல்லை, அவர் சொன்ன வார்த்தை தான் சோகம். ஏன் என்னப்பா சொல்கிற? அப்பா அப்பாடா, அம்மா பழனி படிக்கட்டில் ஏறின மாதிரிலப்பா இருக்கு. அப்பா சரவணா. அப்பா வாங்கப்பா, உட்காருங்கப்பா. அப்பா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? உட்காரு உட்காரு. நீங்க உட்காருங்க மாமா, டீ போட்டு கொண்டு வரேன். அப்பாட, என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா என்ன பண்ணுறது, ஏன்பா? ஏறி வர முடியல, மூட்டு வலி வேற. இந்தாங்க மாமா, டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சரி, போயிட்டு வரப்பா. போயிட்டு வாங்கப்பா. நான் ஒன்று சொன்னது தப்பா நினைக்காதப்பா. தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிடாதப்பா. ஏன்பா? மாடிப்படி ஏறி வர முடியலப்பா, முட்டு வலி. உனக்கு தான் தெரியும்ல. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? சரி பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஏம்மா கிளம்புறேம்மா. சரி மாமா. மூணு மாடி ஏறி இறங்குறது தான் பிரச்சனைனா தரைதளத்தில் ஒரு வீட்டை பார்க்க வேண்டியதானே? என்ன நண்பா, 3வது மாடிக்கே 5000 ரூபா வாடகை கேட்குறாங்க. தரைத்தலைனா 8000லேருந்து 10,000 வரைக்கும் கேட்பாங்க. நான் வாழ்க்கை பூரா உழைச்சி வாடகை தான் கொடுக்கணும். சொந்த வீடுங்கிறது வெறும் கனவு தான். நம்ம கனவை நினைவாக்குறது தான் தூத்துக்குடி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு பிடிச்ச இடமா நம்ம வசதிக்கு ஏற்ப லேண்டு போட்டிருக்காங்க. ஒரு நிலத்தை வாங்கி கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு வீட்டை கட்டு, இல்லைனா நீயே கூட ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டு. இப்போவே போய் பார்க்கலாமா நண்பா? கண்டிப்பாக வாங்க நண்பா, போகலாம் வா. சார் வாங்க டேனி, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. சரவணன். அப்படியா? சரி, நம்ம சந்தோஷம். லேண்டில் ஒரு இடம் வேணுமா? கொடுத்துடலாம், அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். சொல்லுங்கள் சார். குடிநீர் வசதி, மின்சார வசதி எப்படி சார்? நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வசதி 24 மணி நேரம் தண்ணி வர்றாப்புல பஞ்சாயத்து பைப் இருக்குது, பிரச்சனை இல்லை. மின்சார வசதியை பொறுத்த மட்டிலும் தெருவிளக்கு எல்லாமே நம்ம லேண்டில் இருக்குது. நீங்கள் நைட்டில் போய் பார்த்தாலும் பகல் போல தான் இருக்கும், அந்த அளவுக்கு மின்சார வசதிலாம் இருக்குது. இவ்வளோ வசதி இருக்குது, வேற என்ன வேணும்? குறிப்பாக பஸ் போக்குவரத்து வசதி. பஸ் போக்குவரத்துலாம் நம்ம ஊருக்கு அங்கிட்டு இருக்கிற கீழே தட்டாப்புற மேலே தட்டாப்புற அப்படி நிறைய ஊருக்கு இருக்குது. பஸ் போக்குவரத்துலாம் நல்லா தான் இருக்குது. வேணும்னா பஸ்ஸில் கூட போய் நம்ம லேண்டை பார்க்கலாம். சரி சார், இப்போ போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்ப்போம். எல்லாமே இதுதான் கைலாசபுரம் ஊருக்குள்ளதான். பக்கத்துல தான் ஸ்டாப் நம்ம இதெல்லாம் டாக்டர் சொல்லாரு சுகர் வந்து 400 450 இருக்கும். கால் எடுக்கணும், கை எடுக்கணும் சொல்லிடுறாரு. நமக்கு ஒரு 2 மாசம் நல்லா ஆவரம் சாப்பிட்டா திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணும் போது சுகரே இருக்காது. அப்ப கேட்பாரு, அமெரிக்காவுக்கு போனியா ரஷ்யா போனியா? நம்ம எங்கேயும் போல, நம்ம ராஜாவுக்கு தான் போனேன். அவரு கேட்டா அவருக்கு ஆவாரம் போல அவரு கையில போட்டு டேபிள்ல ஆவாரம். பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல தான் ஒரு லேண்ட் அமைஞ்சு ராமநாச்சியார்புரம். ஆச்சாரபுரம் இறங்கிடுச்சு. இப்ப நம்ம இதான் நம்மளுடைய பேருந்து நிலையம். இதுக்கு அடுத்து 2:10 பஸ். டைமுக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்கு. பேருந்து நிலையம் கட்டி இருக்கிறாங்க.
அரே ஆமா இதா இருக்கும். போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லேண்டு பக்கத்துல இறங்கிடலாம். இதோ பெருமாள்புரம் நம்ம லேண்ட்ல வந்து இப்ப குடியிருப்பு வரும்போது டக்கு வீடு கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, அதுவே ஸ்டாப் ஆயிரும். பக்கத்துல தான் இருந்தாலும் அதுலயே இறக்கி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சொன்னோம்னா குடியிருப்புலயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. அது பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தண்ணி, அருமையான தண்ணி. மனுஷன் பார்த்து பைப் இருக்குதா? ஆமா பரவாயில்லையே. ஒரு ஆயுள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷன் ஏழையாறதுல ஒரு காரணங்கள்ல தண்ணியை விலை கொடுத்து வாங்குறது ஒரு காரணம். ஆமா ஆமா, ரொம்ப அருமையா. ஏ அப்பா என்ன ஸ்பீடு அப்பா, பரவாயில்லையே. நம்ம ஊர்ல திறந்து விட்டா சொட்டு சொட்டால வரும் தண்ணி, இங்க இவ்வளவு ஸ்பீடா வருது. நல்லது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல தண்ணி சண்டைக்கு தான் பெரிய சண்டையா இருக்கும். பல குடும்பங்கள் பகையானது தண்ணியை வச்சுதான். தண்ணி ரொம்ப அருமையா இருக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்தே வந்து ஆமா, இந்த இதுதான் பஸ் ஸ்டாப், இதான் இடம், அவ்வளவுதான். ரொம்ப பக்கத்துல. இது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வரோம், இங்க குடியிருப்பு வரும்போது பெருமாள்புரம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிரும். இதான் லேண்டா? ஆமா இதான் லேண்டு. இதுல இருந்து பக்கத்துல இங்க இருந்து பார்க்க ரொம்ப அழகா தெரியுது. பாதுகாப்பான வேலை. நீங்க நைட்ல பாத்தீங்கன்னா சொல்லுவோம்ல, இது பகல்ல வந்திருக்கோமா இரவுல வந்திருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சரி சரி, இங்க இருந்து பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கும். நம்ம நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தி வேலி போட்டு ஒரு பாதுகாப்பான, நல்லா ஆமா நல்லா பாதுகாப்பான இடமா இருக்கு. கேட்லாம் பெரிய போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கேட்டேன். ஆமா ஆமா, நல்ல 10 மணிக்கு மேல கேட்ட அடைச்சோம். 6 மணிக்கு லைட் போடுவாங்க, 10 மணிக்கெல்லாம் வந்து கேட்ட அடைச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு அடைச்சிட்டு போயிருவாங்க. அந்த வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க மலமலன்னு. பரவாயில்ல, வீடு அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ரோட பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. போஸ்டர் பாருங்க, சரியான போஸ்டா இருக்கு. இவ்வளவு அவசரம் வரிசை எல்லாத்துக்கும் எல்லா பிளாட்லயுமே தனித்தனியா போஸ்ட் இருக்கு. எல்லா பிளாட்லயும் இருக்கு, எல்லா பிளாட்லயும் இருக்கு. அதான் கரண்ட் இழுக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஈஸியா இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ரேஞ்சுக்கு இடம் வேணும், எங்க அப்பா கூட வீட்டுக்கு வர மாட்டேங்காரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல. இதெல்லாம் 1.5 சென்ட் பிளாட் தான். இதெல்லாம் 1.5 சென்ட் 2.25 லட்சம் ரூபா அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு நீ 1.5 சென்ட் எடுத்துக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு நேரம் அடுத்து இன்னொரு பிளாட் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோடு கூட கிடைக்கும். இந்த ரோடு அந்த ரோடு அந்த ரோடு எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல இது பண்ணிடலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் இன்னைக்கு அப்படிதான் நினைக்கும், எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கும். அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுல ஸ்கீம்ல கூட நம்ம வீடு கட்டிக்கலாம். சின்ன நம்ம சாத்தியம், நமக்கு நம்ம பேர்ல இடம் இருந்தா வந்து வீடு கட்டுறதுக்கு சாத்தியம். ரெண்டாவது இது பஞ்சாயத்து, இது மாநகராட்சி ஆயிடும். ஏற்கனவே மாநகராட்சி பேர்ல புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இப்போதைக்கு பஞ்சாயத்து, இனிமேல வரக்கூடிய இப்ப நீங்க பஞ்சாயத்தா இருக்கும் போதே இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா உங்களுக்கான வந்து தீர்வு போட்டு வரும்போது எதிர்காலத்துல உங்களுக்கு இடத்துடைய வேல்யூவும் கூடும், அந்த ஸ்கீமும் இருக்கும், நல்லா இருக்கும். பஞ்சாயத்தா இருக்கும் போது இப்ப எங்க ஊரு முத்தியாபுரம் பஞ்சாயத்து தான். இப்ப நான் எல்லாம் இடம் என்ன ரேட்டு இப்போ பார்த்தோம்னா சரி ரேட்டு. இடத்துல முதல்ல தங்கத்துல பண்ணா கூட செய்கூலி சேதாரம் உண்டு, இடத்துல சேதாரம் கண்டிப்பா. நல்ல இடம் டாடி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல கட்டணும்னா உங்க அப்பாவை நீங்க வீட்டுல கூட வேண்டாம், அவருங்க தங்கிறாரு. எங்க அப்பா வந்து அன்னைக்கு வீட்டுல வந்து பாத்துட்டு இனிமே கூப்பிடாதப்பான்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. இனிமேல் என்ன வேணும் சொல்லுவாருன்னா, இந்த வீடு கட்டினீங்கன்னா இனிமேல் நீ இங்க வீட்டை விட்டு போக சொல்லான்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு பக்கத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பாருங்க, இபிஎஃப்சி தனியா இடம் ஒத்துட்டோம், அந்த உள்ளாட்சிக்கு தனியா இடம், பூங்காக்கு இடம். இது பூங்கா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது பூங்கா. அது வந்து மின்சார ஆபீஸும் உள்ளாட்சிக்கான ஆபீஸும் தனித்தனியா இடம் இப்பவே போட்டாச்சு. அந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த பூங்காக்கு நல்லா அருமையா இருக்கும். நல்லா எல்லாமே இந்த லேண்ட்லயே கிட்டத்தட்ட எல்லாமே அமைஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் இடம்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நாங்க சேல்ஸ் பண்ணோம். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணோம். இப்பெல்லாம் அந்த ரேட்டு நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு. வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அடுத்த வீடு உங்க வீடா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப என் மனைவியும் பிள்ளைகளை கூட்டு வந்து இந்த இடத்த காமிச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கே கூட்டு வந்து நல்ல காரியத்தை தள்ளிப்படாதீங்க. ஆமா ஆமா, இன்னைக்கே கூட்டு வந்துருக்கேன். இன்னைக்கு இந்த லேண்டை வந்து பார்த்துட்டு இன்னைக்கே இதுக்கு அட்வான்ஸ். 40 அடி ரோடு, இந்த மாதிரி ரோடு ரொம்ப அருமையான. நம்ம ஏரியால கூட இப்படி ரோடு இல்ல, கிடையாது. உண்மைதான், சிட்டிக்குள்ள கூட இந்த மாதிரி ரோடு கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஏக்கர் கணக்குல போட்டதுனால இது சாத்தியம். சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி லேண்ட் போட்டு இந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாமே லேண்டு தான், பெரிய லெவல்ல எல்லாமே மாறி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாமே லேண்டு தானே. ஜெயஸ் நகர், சுந்தர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பொன்னாடி நகர் எல்லாமே அது வந்து நம்ம குடியிருப்பா இருந்துகிட்டு நம்ம ரோடு வேணும், தண்ணி வேணும், கரண்ட் வேணும். ஆமா ஆமா, அப்படி இல்ல,
ரோடா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல நம்ம இடத்த வாங்கி வீடு கட்டுறது மட்டும்தான் நம்மளோட தேவையா இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னா வெளியில எப்படின்னா ரோடு சேர்ந்துதான் இடம் இருக்கும். நம்ம அந்த சரௌண்டிங் நாட்டில் பார்த்துருப்போம்ல, நீங்க ஒரு 3 சென்ட் இடம் வாங்குறீங்கன்னா அது ரோடுக்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். ரோட்டுக்குன்னு நீங்க தான் இடம் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளும் ரோட்டுக்கு இடம் கொடுக்கணும். 10 அடி போடுவாங்க. அவங்க வாங்குறதுல 10 அடி ரோட்டுக்கு போட்டா நீங்க வந்து இந்த இடம் வாங்குறீங்கன்னா இந்த ரோடு உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஆமா இந்த ரோடு தான் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த உள்ளவங்க இந்த சைட் பண்ணிக்கலாம். பெரிய ரோடு, குறுக்கு ரோடு நல்லா பாருங்க. நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோடு மாதிரி கூட ரோடு இருக்காது. நல்ல ரோடு. பூங்கா அந்த மாதிரி பூங்கா. அதாவது இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா போய் விளாகும் போது பிள்ளைகளோட ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த ஃபேமிலியோட நம்மளும் ஜாயின் ஆயிடுவோம். ஆமா ஆமா கண்டிப்பா. இதுதான் நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ். உள்ளாட்சிக்கு சொந்தமானது பஞ்சாயத்து ஆபீஸ். நாளைக்கு எல்லாம் குடியிருப்பு வரும்போது இங்க பஞ்சாயத்து ஆபீஸ் வந்துடும். ஒருவேளை நீங்க எல்லாம் குடியிருப்பு வந்த பிறகு ஒருவேளை மாநகராட்சி ஆகனா மாநகராட்சி ஆபீஸ் கண்டிப்பா. ஏன்னா இது டோட்டலா தேடி போக வேண்டாம். எதுவானாலும் சரி மொத்தத்துல பஞ்சாயத்தா இருந்தா பஞ்சாயத்து ஆபீஸ், மாநகராட்சி ஆகுனா மாநகராட்சி ஆபீஸ். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப உள்ளாட்சிக்கு பாத்துட்டோம். இபி பில்லு இங்கே கட்டிக்கலாம். நம்ம மின் வாரியத்துக்கு சொந்தமான இதுதான் மிகப்பெரிய நீங்க கரண்ட் பில்லு கட்டலன்னா 8ஆம் தேதி 11 10ஆம் தேதி பார்த்தோன்னா டபுள் ஆயிருது. என்னையா 300 ரூபா 600 ரூபா சொல்றேன்னா இல்ல அந்த பையன் இந்த பையனுங்க. ஆனா ரொம்ப சார்ஜ் போடுறான். ஆமா இதுலயே கட்டிட்டு போயிடலாம், இது பண்ணலாம். ஆன்லைன்லயே கட்டலாம். அப்படி வசதி இல்லாதவங்க தெரியாத மக்களுக்கு இங்கே நேரடியா வந்து என்ன செய்யலாம். சிலவங்களுக்கு போஸ்ட் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பணம் கட்டி நம்ம எடுப்போம். செலவே இல்லையா அவங்களே வச்சிட்டாங்களா? அவன் எல்லாமே வச்சுட்டாங்க. வீடு கட்டுறது வேலை. நம்ம நீங்க சொன்ன மாதிரி டேனி சொன்ன மாதிரி வீடு கட்டிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கா அலையணும். மின்சாரத்துக்கு அலையணும், போஸ்ட் அலையணும். போஸ்ட் இருக்காது. அப்ப ஆபீஸ்ல தொடர்பு போடும்போது போஸ்ட் அதுக்கு இங்க வரைக்கும் நீங்க கட்டணும், உங்க செலவு தான் பாங்க. அது வந்து இடம் வாங்கின ரேட்டாயிரம். அதே மாதிரி தண்ணி வந்து 24 மணி நேரம். தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு தான் தெரியும். தண்ணி சொன்ன மாதிரி டேனி சொன்ன மாதிரி தண்ணி காலையில காத்து கிடக்கும். 4 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு ராத்திரி உள்ள தூங்காம குடத்தை போட்டு காத்து இருந்த காலம் எதுவுமே வேண்டாம். 24 மணி நேரம் தண்ணி, 24 மணி நேரம் சுத்தமான தண்ணி, அருமையான தண்ணி. நமக்கு எவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ரோடு, நம்ம இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா இது குறுக்கு ரோடு தான். எதுவுமே வந்து சும்மா பேருக்கு போடாம சிலவங்க இந்த அப்ரூவல் வாங்குறதுக்காண்டி பேருக்கு போடுவாங்க சும்மா. அதுல 4 நாள்ல வந்து பேர்ந்துட்டு போயிடும். இத பாருங்க இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா அழகா நல்லா கிளியரா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டை வச்சிருந்த நம்ம லேண்ட் பக்கத்துல பாருங்க, ஒரு வீட்டை வச்சு சுத்தி மரத்தை வச்சு சம்முன்னு உட்காந்துட்டான் மனுஷன். அது மாதிரி நகர பகுதியில இருக்காது. அவ்வளவுதான். ஒரு ஓட்டு வீட்டை போட்டாரு, டக்குன்னு மரத்தை வச்சாரு, அவார்டு உட்காந்துட்டாரு. காலைல வேலைக்கு போறாரு, நைட்டு வராரு. இயற்கையான சூழல். ஆமா சரி. பாத்தீங்கன்னா அந்த வீடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அடுத்தடுத்து வந்து பத்திரம் போட்டவங்களும் வீடு கட்டுறதுக்கான அந்த வேலைகளை அவங்க என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ரூம் போட்டிருக்காங்க என்னன்னு போய் பார்க்கலாமா? அது பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஹால் மாதிரி கட்டிருக்காங்க. ஹால் மாதிரி இது பெட்ரூம் மாதிரி வரும் போல இருக்கு. குடியிருப்பு எல்லாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த பாருங்க ஹால் போட்டிருக்காங்க, 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. அது கிச்சன் சின்ன இடத்துல கூட ஒரு அழகா வீடு வச்சிருக்காங்க. சிம்பிள், சின்ன பட்ஜெட்ல சிம்பிளா கட்டியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி சின்னதாக நல்லா வீடுலாம். அப்ப நம்பி அழகா இடத்த வாங்கி வீடு கட்டிக்கலாம். உறுதியா அருமையான இடம். அது மாதிரி இடத்த வாங்கி ஒரு 10 நாள்ல நீங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னா பத்திர செலவும் நாங்க ஃப்ரீயா எல்லாமே. ஆமா அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீயா. எனக்கு இந்த இடத்த காமிச்ச நம்ம நண்பருக்கு தான் வந்து நான் வந்து அவருடைய உழைப்பு நன்றியை சொல்லிக்கணும். நல்ல விஷயம். நன்றி நண்பா. அதாவது வாடகை வீட்டுல கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். அப்புறம் நண்பர்கள் பேசுறாங்க, வண்டி வச்சிருக்காரு, பல பேர் போன் பண்றாங்க, போகும்போது கார்கள் போகும்போது நண்பரா பழகக்கூடிய மனிதர். அப்ப அவங்க சொல்லுவாங்க கஷ்டப்படுறோம்னா, அப்ப அவர் என்ன நினைக்காருன்னா நல்ல விஷயத்த 4 பேர்ல சொல்லணும்னு நினைக்காரு. அந்த 4 பேர்ல ஒரு ஆள நீங்க வண்டியா. எனக்கு இந்த 64ஆம் நம்பர் பிளாட் வந்து புக் பண்ணிருக்கேன். பாத்துக்கிறேன், அது புக் ஆயிருக்கான்னு பாத்துக்கிறேன். இல்லாட்டி நான் இப்ப செக் பண்ணி எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆமா பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ராமநாச்சியாபுரம் இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தான். இப்ப நீங்க மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோடு வந்து இங்க இருந்து கரெக்டா மரவனமுடன் போட்டிருக்குல்ல 3 கிலோமீட்டர். இங்க இருந்து மரவனமுடன் 3 கிலோமீட்டர். மெயின் ரோடு
மெயின் ரோட்ல அதை போட்டிருக்கோம் உங்களுக்கு. மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர். ஓ சிறப்பு. மொத்தத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலையில இருந்து நம்ம லேண்டுக்கு வெறும் 4 கிலோமீட்டர். ஏன் நம்ம பெருமாள்புரம் பார்த்துட்டு வந்தோம், வர வழியில கண்ணை கட்டி காட்டுக்கு விட்ட மாதிரி இறக்கி இதை பார்த்தா கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2022 நாங்க போட்டோம். 5 சென்ட் 4 லட்ச ரூபான்னு போட்டோம். இன்னைக்கு வந்து 5 சென்ட் இதுல 15 லட்ச ரூபா. நீங்க காட்டுல விடல. ஆமா, இதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் மெயின் ரோடு. தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலை 1 கிலோமீட்டர் தான். 2022 போட்டோம். ஒரு சென்ட் 80,000 ரூபாய். இன்னைக்கு ஒரு சென்ட் 3 லட்ச ரூபா. பன்மடங்கு கிடையாது. எல்லாம் இந்த இப்ப நீங்க முதலீடு பண்ணா ஒரு 5 வருஷம் கழிச்சு இதோட டபுள் ஆகும். இல்ல, இது ட்ரிபிள் ஆயிட்டாரு. கண்டிப்பா. ஆமா, 4 லட்சம் ரூபா முதலீடு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து 3 வருஷத்துல 11 லட்சம் ரூபா அவங்களுக்கு லாபமா இருக்கு. எதுக்காண்டி இதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா வந்து தூத்துக்குடி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம போடுற இடம் எதுவுமே வந்து வாங்குறவங்களுக்கு புரோஜனமற்றமா ஆகாது. அந்த இடம் வந்து நீங்க குடியிருப்பாகவும் இருக்கும், அதே நேரத்துல இடத்துடைய வேல்யூடும் இருக்கும். நீங்க வீடு கட்டி அதுல குடியேறினாலும் குடியேறலாம். இல்லாட்ட சரி நம்மகிட்ட ஒரு சேவிங் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, நம்ம ஒரு முதலீடு பண்ணணும், அது வந்து எதிர்காலத்துக்கு பயன்படும்னா நிச்சயமாக 2 விஷயம் குடியிருப்புக்கும் உகந்ததாக இருக்கு, உங்களுடைய பணத்துக்கும் கிட்டத்தட்ட உங்களுடைய முதலீடும் பல மடங்கு ஆகிறதுக்கும் இன்னைக்கு வந்து முதலீடு வந்து சரியான இடத்துல போகலாம். ஒரு தூத்துக்குடி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கையான நிறுவனம். அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு 100% நாங்க வந்து நிச்சயமாக உகந்ததாக இருப்போம்.